கேட்பது யாரு? டே மச்சான், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திடா. நம்ம ஏரியாவில் எல்லாரும் விநாயகர் வச்சு கும்பிட்றாங்கடா. நாமளும் ஏதாச்சும் ஒரு விநாயகர் வாங்கி நம்மளும் சாமி கும்பிடணும்டா. ஆமா மச்சான், நாமளும் இந்த வாட்டி ஒரு நல்ல விநாயகர் வாங்கி செம்மையா செலிப்ரேட் பண்றோம். ஏரியாவுல சும்மா தெரிக்க விடுறோம். என்ன எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட ஒரு விநாயகர் வாங்கி வச்சிருக்காங்கடா. ரொம்ப பெருசு, 5 அடிடா. ஆனா அதோட ரேட்டு தான் 15,000 சொல்றாங்கடா. நாம எங்கடா போவோம் அவ்வளவு பணத்துக்கு? எது 15,000மா? டே மச்சான், வாயை ரொம்ப புழக்காத மச்சான். நாம் போய் விநாயகர் கடையில் வாங்கினா தானே 15,000. நம்மளே செஞ்சா என்ன? ஏய் சூப்பர் ஐடியாடா, நாமளே செய்யலாம்டா. ஏய் உனக்கு செய்ய தெரியுமா? எப்படிடா செய்யறது? அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை மச்சான். களிமண்ணை எடுத்து களிமண்ணில் செஞ்சால் போதும் மச்சான். சூப்பராக செய்யலாம் விநாயகர். நீ ஒன்றும் கவலைப்படாத, சும்மா அசத்தி விடுவோம் அசத்தி. டேய் நம்ம விநாயகர் செய்யற மாதிரி இருந்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மோனி ரேகா 2 பேரையும் கூப்பிடுவோம்டா. அவளுங்க வேண்டாம் மச்சான், அவளுங்க தானே நம்ம ஸ்கூல்ல முட்டி போடும்போது பார்த்து நம்மளை சிரிச்சு கிண்டல் பண்ணாளுவ. அவ்வளோலாம் சேர்க்க வேண்டாம் மச்சான். அதெல்லாம் விடு மச்சான், நீ அதை பற்றியெல்லாம் எதையும் கவலைப்படுற? இது சாமி விஷயம் மச்சான். இதில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி மச்சான், ஏதோ சாமி விஷயங்கிறனால ஏதோ நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி எனக்கு விருப்பம் இல்லை. ஆமா சரி வாங்க போய் ஆரம்பிப்போம். டேய் என்னடா கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, நம்ம ஏரியாவில் விநாயகர் வச்சு சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்றோம். அதான் காசுக்கு வாங்கினா ரேட்டு அதிகமாக இருக்கும். அதனால் விநாயகர் நாங்களே செய்யலான்ட்டு இருக்கோம். நீங்களும் வரீங்களா? ஏய் அவங்க கூட போனால் அம்மா அடிப்பாங்கடி, வேண்டாம். நாங்கள் விநாயகர் செய்யும்போது எங்கள் கூட மாட இருந்து வேலை பார்த்தீங்கன்னா நைட்டு சாமி கும்பிடும்போது பொறி பொட்டுக்களையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தருவோம். அப்புறம் கம்மியாக தந்தோம்னா அதை வச்சு எங்களை கோச்சிக்க கூடாது பார்த்துக்கோ. இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் அதுவும் கிடைக்காம கூட போயிடும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. என்னடி இவங்க எப்படி சொல்கிறாங்க? கோயிலில் தர பொரிகளில் சுண்டல் எல்லாம் சூப்பராக இருக்கும்டி. இதை மிஸ் பண்ணவே கூடாதுடி. நாமளும் வரேன்னு ஒத்துக்கோண்டி. சரிடா, நீங்க இவ்வளவு கெஞ்சி கேக்குறனால நாங்களும் வரோம். நாங்க ஒண்ணும் கெஞ்சி கேட்கலையே. ஏய் விடு மச்சான், அதான் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. சரி வாங்க நேராக குளத்துக்கு போவோம். போயிட்டு களிமண் எடுத்து பிள்ளையார் செய்வோம். மச்சான், இந்த குளத்துல இருக்க மண்ணை வெட்டி தாண்டா நம்ம பிள்ளையார் செய்ய போகிறோம். இந்த களிமண் நல்லா ஈரமாக இருக்க மண்ணை பார்த்து வெட்டுங்க மச்சான். நீ வெட்டு மச்சான். டேய் மச்சான், மண்ணு போதுமான்னு பாரு மச்சான். போதும்டா, வா நம்ம தூக்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சு செய்வோம். ஏய் நீங்களும் உட்காருங்கடி, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? ஏன் இந்த இதெல்லாம் உட்கார மாட்டீங்களா? கீழே அழுக்காயிருமோ? அவ்வளவு சுத்தமா இருக்கீங்களோ? டேய் நீ ரொம்ப தான் பேசுற, பாத்துக்காமா. மச்சான், அந்த மண்ணை எடுத்து கொட்டு. அப்படியே அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்று, கலந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிள்ளையார் செய்வோம். இந்த மச்சான் போதுமான்னு பாரு. இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி இருக்கேன் பாரு, போட்டு பிசைஞ்சு செய். போதும் மச்சான் போதும் மச்சான், ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா கொல கொலன்னு ஆயிரும். கெட்டியாக இருந்தால் தான் பிள்ளையார் செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும். பாரு கொஞ்ச நேரத்தில் எப்படி பிள்ளையார் செஞ்சு சும்மா அசத்துறோம் பாரு. டேய் மச்சான், பிள்ளையார் சூப்பரா வருதுடா. ஆமா ராம், விநாயகர் சூப்பரா செய்யறியே. எங்கடா கத்துக்கிட்டதெல்லாம்? எங்கள் ஏரியாவில் செய்வாங்க, நான் பார்ப்பேன். எப்படி நம்ம விநாயகர் சூப்பராக செம்மையாக இருக்கா? சரி வாங்க, நாம் இதை விநாயகர் எடுத்துக்கிட்டு போயிட்டு கோயிலில் வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். டேய் மச்சான், ஒரு வழியா விநாயகர்லாம் செஞ்சாச்சு. சாமி கும்பிட்றது ஜாமான் வாங்கணுமாடா?
ஆமாம் மச்சான், அதுக்கு தான் இப்போ கடைக்கு போகிறோம், போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வரோம். ஏய், நீங்கள் 2 பேரும் இங்கேயே விநாயகரை பார்த்துட்டு பத்திரமா இருங்க கோயிலே. ஏன்னா இந்த சின்ன பையில வந்து விளாண்டுக்கிட்டு உடச்சிடுவாங்க. மண்ணில் செஞ்சது வேறு உடஞ்சி போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்றது ஜாமான்லாம் வாங்கிட்டு வரோம். அண்ணே, பொரி ஒரு பாக்கெட்டு, பொட்டுக்கடலை ஒரு பாக்கெட்டு, அப்படியே நல்லா வாசனையாக இருக்க மாதிரி ஒரு ஊதுபத்தி, சாம்பிராணி, அப்புறம் ஒரு நல்ல மாலை ஒன்று கொடுத்துருங்க. நம்ம விநாயகருக்கு போடுற மாதிரி ஒரு துண்டு சூப்பராக இருக்கணும் போட்டால், அந்த மாதிரி ஒன்று கொடுங்க. என்ன தம்பி, உங்கள் ஏரியாவில் விநாயகர் வச்சுருக்கீங்களா? சும்மா ஜாமான்லாம் தடப்படலாம் வாங்குறீங்க? ஆமாண்ணே, நாங்களே செஞ்ச விநாயகர். நாங்கள் இந்த வாட்டி ஏரியாவில் செம்மையாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு தானே வந்திருக்கோம். சூப்பர் தம்பி, நீங்கள் என்னாச்சும் நல்லா கொண்டாடுறீங்க. எங்கள் தெருவிலையும் தான் இருக்காங்களே பசங்க, எல்லாம் தின்னுட்டு ஊர் சுத்தத்துக்கு தான் லாய்க்கு. உண்மையிலே உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. நல்லா பண்ணுங்கள். என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். இந்தங்க ஒரு பொரி பாக்கெட்டு, சுண்டல் எல்லாம் எக்ஸ்ட்ராவே தரேன். நல்லா சாமி கும்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிண்ணே. சரி, போயிட்டு வரோம். மறக்காமல் நீங்களும் கோயிலுக்கு வந்துடுங்க. ஏண்டி, இவங்க நிறைய வாங்கிட்டு வந்துருக்காங்கடி. இன்னைக்கு சாயந்தரம் செம வேட்டமா போட்டு தாக்கிட வேண்டியதான். அங்க என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? பொறிப்பட்டிகளை பார்த்தா நான் வாய் வருதோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மாதான். டே மச்சான், நீ போயிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வா. சைக்கிள் எதுக்கு? கேட்கறா பாரு கேள்வி, கேனச்சி மாதிரி. சாமி கும்பிட்டு ஊர்வலம் கூட்டிட்டு போகும்போது உன் தலையில வச்சா கொண்டுட்டு போக முடியும்? சைக்கிள் வச்சு தான் நீ கொண்டுட்டு போக முடியும். அதுக்கு தான் சைக்கிள். விடு மச்சான், அவளுங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. பொறிப்பட்டுகளை தின்னுட்டு வீட்டுக்கு போறவளு தானே. டேய், ரொம்ப பேசாதியே, விளக்க மாதிரி பிஞ்சு போயிடாமா. ஏய், விடுங்க விடுங்க, சண்டை போடாதியே. சாமி கும்பிட்ற நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் வேறு? மச்சான், நீ போய் சைக்கிள் எடுத்துகிட்டு வா, டைம் ஆகுது. நம்ம சாமி கும்பிடுவோம். மச்சான், சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டேன், சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். மச்சான், நம்ம சாமி பாட்டை போட்டு விடு, சாமி கும்பிடுவோம். டேய், பிள்ளையார் தூக்கி சைக்கிள் வைங்கடா, ஊர்வலம் போவோம். ஒரு வழியா நம்ம விநாயகரை ஊர்வலம் சுற்றி கொண்டு வந்துட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ஆளை வாங்க, பொரிப்பொட்டுகளை வாங்கிக்கோங்க. மச்சான், போடு மச்சான், பொரிய கம்மியா போட்டு சுண்டல் அதிகமா போடு மச்சான். எனக்கு மச்சான் சுண்டல் நிறைய போடு. டேய், சுண்டலே வாங்காதேடா, அந்த 2 பிள்ளைங்க இருக்குல்ல, அதுங்களும் கொடுக்கணும்ல. ஆமா, அவங்க கடக்கல, கொஞ்சம் கொஞ்சம் கொடு போதும். டேய், நீ ரொம்ப ஓவரா தான் போற அம்மா. எங்க 2 பேத்துக்கும் ஒரே தட்டுல கொடுத்துருங்க. டேய், தனித்தனியா வாங்கினா கம்மியா தருவான்ட்டு ஒரே தட்டுல அதிகமா வாங்கலான்னு பிளான் பண்றாள் பாரு. டேய், கொஞ்சம் சும்மா இருடா, எப்படியோ வாங்கி சாப்பிட்டோம். இங்கே பாருங்க மச்சான், இந்த வருஷம் நல்லா சிறப்பாக பிள்ளையாரை செஞ்சு நல்லா சாமி சூப்பராக கும்பிட்டாச்சு. இதே மாதிரி அடுத்த வருஷம் நல்லா கும்பிடணும்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 3ஆவது நாள் சாமி கரைக்கணும், பார்த்துக்கோ. எல்லாரும் நல்லபடியாக வந்துடுங்க. டேய் மச்சான், இன்னைக்கு சாமி கும்பிட்டு ஊர்வலம் போனதை விட கரைக்கிற அன்னைக்கு சும்மா தடபுடலா பண்றோம். சும்மா ஆட்டம் ஆட்டம் சூப்பரா கொண்டு போய் நம்ம பிள்ளையார கரைக்கிறோம். சரி, எல்லாரும் பார்த்து வீட்டுக்கு போங்க. 3ஆவது நாள் மறக்காமல் வந்துடுங்க. சும்மா தடபுடலாக பண்ணுறோம்.